நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாசுவ வருடம் மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த 2 கிரகங்களுக்கும் உண்டு. இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ மேஷ ராசியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவார் ராகு. அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார். ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் நமக்கு என்ன பலன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எனவேதான் ராகு தந்தை வழிக்காரகன் அப்படின்னும் கேது தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க. தார தோஷம், கலத்திர தோஷம், புதிர் தோஷம், புத்திர தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் நம்மளால. ஒருவருடைய வாழ்க்கையில கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, வேலை, வெளிநாடு, சம்பாத்தியம், நம்ம செய்கின்ற கர்ம வினை, இதை எல்லாத்தையுமே நமக்கு பாடங்களை கத்து கொடுக்கறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும். இப்படிப்பட்ட ராகு கேதுக்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம். மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அதனால மீன ராசியில இருந்த ராகு கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க. பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பார்த்துருவோம். இந்த ராகு கேது பயிற்சியால மேஷம், கன்னி, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேதுக்களால 1.5 ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க. கடக ராசிக்கு அஷ்டமத்து ராகு, கும்பத்திற்கு ஜென்மத்துல ராகு, மகரத்துக்கு அஷ்டமத்துல கேது, சிம்மத்துக்கு ஜென்மத்துல கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த 4 ராசிக்காரர்கள். ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. ஜென்மத்திலே இருந்துட்டு வந்த குரு பகவான் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு மே 15ஆம் தேதி பேச்சியாக போறாரு. அப்ப கடந்த 10 மாதங்களா ரிஷபராசிக்காரர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் வகையிலையும், பொருளாதார ரீதியாகவும், வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது சொல்லி முடியாது. அந்த அளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக தீரப்போகுது. இந்த மே மாதம் குரு பகவானுடைய பேச்சுக்கு பிறகும் ராகு கேதுக்களுடைய பேச்சுக்கு பிறகும் உங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள்லிருந்தும் நீங்கள் விடுதலையாக போகிறீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பல்வேறு விதமான ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அது தீரப்போகுது. பணம் சார்ந்த கொடுத்த பணம் வந்திருக்காது. நீங்கள் வாங்கிய பணத்தையும் உங்களால் கொடுக்க முடியாத பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. வட்டிக்கு மேலே வட்டி, கடன்களால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தலை உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இது எல்லாமே இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய நிம்மதி அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செஞ்செடுத்துட்டு வந்த ராகு 10ஆம் இடத்துக்கு பேச்சியாக போறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது.
கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். வீடு வாங்கிறது, கட்டுவது, பெரிய முதலீடு போடும் பொழுது கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றத்துக்கு இருக்கும். அந்த இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது அதில் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது வெற்றி இருக்கும். கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் போட்டிங்க அப்படின்னா கைமேல் பலன் அப்படிங்கிறது உண்டு. இனிமேல் தொழிலில் போட்ட முதலீடு கூட கிடைச்சிருக்காது. நான் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் அப்படின்னா 2 ரூபா தான் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற நிலை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இனிமேல் 10 ரூபாய்க்கு முதலீடு போட்டிங்க அப்படின்னா படிப்படியான முன்னேற்றம். தற்சமயம் 10 ரூபா போட்டிங்கன்னா 10 ரூபானாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கையை பிடிக்காத அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேகமும் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விவேகமும் கலந்துருக்கும். அப்போ சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக என்ன செய்யலாம், புதிய ஆர்டர்களை நம்ம எப்படி எடுக்கிறது, வேற எப்படி நம்ம தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு இருங்க. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது, மற்றவர்களுக்காக உதவிகள் செய்வதை நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களோ உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம், ஆனால் நம்மளுடைய பாராட்டை அடுத்தவங்க தட்டிட்டு போயிடுறாங்க. நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கல, நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்கணும். சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரும். எந்த காரியமாக இருந்தாலும் கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த போராட்டம் அப்படிங்கிறது முடியாமல் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது கைகூடாது. அதனால் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இனிமேல் கேது வந்து ஞானக்காரகன் அப்படிங்கிறதால குழந்தைகளுக்காக கல்வி சம்பந்தமாக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இன்ஜினியர் படிக்கணுமா படிப்பாங்க. அதற்குண்டான சீட்டு, அதற்குண்டான கல்லூரி அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்குண்டான பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு முடியும். ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளுமே பெற்று தருவார். ராகு கேது பேச்சியால் 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 10ல் ஒரு பாதி அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறது பழமொழி. சனி பகவான் வந்து தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்க போகிறாரு. கேது பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவானும் அனுகூலமாக தான் இருக்கிறாரு, குரு பகவானும் அனுகூலமாக தான் இருக்கிறாரு. ராகு கேது பேச்சும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை முழுவதுமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படியும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை சக தொண்டர்களாலையும் சக ஊழியர்களாலையும் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்வதால் தொழிலில் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கும், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். 10ஆம் இடம் உங்களுக்கு சரியாக இருந்துச்சு ஜாதகத்தில் அப்படின்னா புகழ், பணம், கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கெல்லாம் ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.
ரிஷபராசிக்காரர்கள் பெண்கள்லாம் சுய தொழில் அதிகமாக செய்வாங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். தாயாரோடு சின்ன சின்ன பிரச்சனை, தாயாரோடு சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் மார்பு நெஞ்சு பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே மருத்துவர் அருகே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. சொந்த வீட்டிலெல்லாம் சில பேருக்கு பிரச்சனை ஏற்படும். இடமாற்றம் செய்துக்க முடிஞ்சுது அப்படின்னா இடமாற்றம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. நன்மையைத்தான் கொடுக்கும் உங்களுக்கு. தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மிக அற்புதமாக இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு.